السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم. قال النبي صلى الله عليه وسلم: من لم يشكر الناس ولم يشكر الله صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறையின் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறான்: நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு நிரம்பத் தருகிறேன் என்று சொல்கிறான். மனிதனுடைய வாழ்விலே நன்றி உணர்ச்சி என்பது மிகுந்த முக்கியத்துவமானது. மிக குறிப்பாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற நியாமத்துக்களுக்கும் சக மனிதர்கள் செய்கிற நியாமத்துக்களுக்கும் நாம் சக மனிதர்கள் செய்கிற அந்த சில நல்ல காரியங்களுக்காகவும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் விரிவாக சொல்லப்போனால், மனிதர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் இறைவனுக்கே நன்றி செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மனிதன் எவ்வாறு உதவி செய்வான்? இறைவன் அவர்கள் வழியாக உதவி செய்கிறான் என்பதே உண்மை. மனிதர்கள் சுயமாக யாரும் யாருக்கும் உதவி செய்துவிட முடியாது. உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் அதற்கான சூழலும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதருக்கு செய்து கொடுக்கிறான். எனவே அவர்கள் செய்கிறார்கள். ஒரு வகையிலே மனிதர்கள் வழியாக பெற்றாலும் இது இறைவனிடம் பெற்ற நியாமத்து தான், அருட்கொடை தான் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான்: வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. எனது அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவை எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது, அடக்க முடியாது என்று சொல்லுகிறான். உண்மைதான். நாம் விடுகிற மூச்சுக்காற்று முதல் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா, அவற்றை நன்றி செலுத்துகிறோமா என்று பார்த்தால் மிக குறைவாகத்தான் நாம் நன்றி செலுத்துகிறோம். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை பள்ளியிலே இருந்தார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே இப்படி துவா செய்தார்: யா அல்லாஹ், என்னை மிக குறைந்தபட்ச மக்களின் கூட்டத்தில் ஆக்குவாயாக, மைனாரிட்டி பீப்புளிலே ஆக்குவாயாக என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள்: அது என்ன குறைவான கூட்டம்? மைனாரிட்டி சமுதாயம் என்றால் என்ன என்று கேட்கிற போது அவர் சொன்னார்: நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் தான் குறைவாக இருப்பார்கள். எனவே அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கி என்று நான் கேட்டேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்: வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என் அடியார்களிலே மிக குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அந்த குறைவான கூட்டத்தில் என்னை இணைத்து தரும்படியாக அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கிறேன் என்று சொன்னான். உள்ளபடியே அப்படித்தான். அதற்கு என்ன காரணம் என்றால், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்துக்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால், நமக்கு வழங்கப்படாத விஷயங்கள் மீது கவனம் இருக்கிறது, வழங்கப்பட்ட விஷயங்கள் மீது கவனம் இல்லை. நமக்கு என்ன இருக்கிறதோ அவற்றுக்கு நன்றி செலுத்த தவறுகிற நாம் இல்லாதவற்றை நாம் அல்லாஹ்விடத்திலே குறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வண்டி வேண்டும் என்று கேட்கிறோம், ஆனால் நடப்பதற்கு கால் தந்திருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதுபோல ஒவ்வொரு வசதிகளையும் நாம் கூட்டிக்கொண்டே கேட்கிறோம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வசதிகளை நாம் மறந்து மிக சுலபமாக அவற்றை நினைவில் கொள்ளாமல் இருக்கிறோம். இது ஒரு நல்ல பண்பு அல்ல என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா என்று சொன்னார்கள். இறைவன் உங்களுக்கு அழகான கூலியை வழங்கட்டும் என்று பிரார்த்திப்பதுதான் நன்றி செலுத்துவதில் மிக உச்சபட்ச நிலை என்றார்கள். அவ்வாறு நமக்கு யாராவது நன்றி செலுத்தினால் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று பதில் மொழி கூறுவதும் ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கிறது. நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நாம் பகரம் செய்துவிட வேண்டும். பகரம் செய்ய முடியாத பட்சத்தில் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இறைவா, எனக்கு உதவி செய்த அத்துணை பேருக்கும் நான் பகரமாக செய்துவிட்டேன். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த உதவிக்கு என்னால் பகரம் செய்ய முடியவில்லை. எனவே நீயே அவருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குவாயாக என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தித்த ஒரு
செய்தி நமக்கு இருக்கிறது. எனவே நன்றி மறவாமல் இருக்கிற பண்பை நாம் வளர்த்து கொள்வோம். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய நன்மைகளையும் அருட்கொடையும் நமக்கு இன்னும் அதிகமாக்கி தருவான். எனவே அதிலே கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.